டயர்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்த்தானே மிரண்டு போயிட்டேன். பூசணிக்காய் தெரியாதா இதுல என்ன மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பூசணிக்கால மட்டும் திருஷ்டி கழிக்க மாட்டாங்க. பூசணிக்கால எல்லா ஊர்லயும் திருஷ்டி கழிப்பாங்க. ஆனா திண்டிவனத்துல ஊமத்தங்காய் குமிட்டிக்காய் அப்படின்னு 2 காய் இருக்கு. அதுலயும் திருஷ்டி கழிப்பாங்க. இது ஊமத்தங்காய், இது குமிட்டிக்காய். ஓகேவா? இந்த 2ம் இல்லாம பூசணிக்காய். ஓகே, 3த்துல எது வேணாலும் வாங்கிட்டு போய் திருஷ்டி கழிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் கிடைக்குமா? விழுப்புரம், திண்டிவனம் இங்க மட்டும்தான். ஸோ திண்டிவனம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போய் மொத்தமா ஒரு வருஷத்துக்கு திருஷ்டி கழிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்காகவே தொடர்ந்து ஒரு சூப்பரான சமையல் காத்துட்டு இருக்கு. அம்மா கைமணத்துல வந்து பாத்துட்டு வாங்க. அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக மசூர் தால் இது எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன். இந்த மசூர் தால் அப்படின்னீங்கனாலே கேசரி பருப்பு, அதாவது ஆரஞ்சு கலர்ல விற்கும் கடையிலலாம், அந்த கேசரி பருப்பை தான் நம்ம மசூர் தால் சொல்றது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். சீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய், தக்காளி, வெங்காயம், வேக வைத்த கேசரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், கரம் மசாலா, உப்பு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரி பருப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லா விதமான சத்துக்களும் அதுல இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்ற பருப்பெல்லாம் விட அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், இருந்தாலும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் விட்டுருக்கேன், அது கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ள பூண்டு, சீரகம், காய்ந்த மிளகாய் இது 3 அரைச்சிக்கிறேன். நான் பூண்டு ஒரு 4 எடுத்துருக்கேன். நான் இப்ப இதுக்கு ஒரு 3 காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன். இப்ப சீரகம் எல்லாம் சேர்த்து நான் அரைக்க போறேன். இதுலயே கொஞ்சம் நான் தண்ணி விட்டு அரைக்க போறேன். நல்லா அரைச்சிருக்கு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்ப இதுல சீரகம் போட்டிருக்கேன். இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதையும் போடுறேன். இதுலயே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, இத ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்ப இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறணும் இந்த தக்காளி வெங்காயமும். இப்ப நம்ம இதுல அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவையும் இதுலயே விடுறேன். இதுல கரம் மசாலா, கேசரி பருப்பு நான் வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதையும் இதுலயே விடுறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். கேசரி பருப்பு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா விதமான பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேசரி பருப்பை வாங்கி நீங்க ரொம்ப விசில் விட வேண்டாம். அதை வேக வைக்கும் போது ஒரு விசில் இல்ல 2 விசில் விட்டீங்கனாலே போறோம். நல்லா கொஞ்சம் வெந்துடும் அது. இப்ப நல்லா இது கொதிக்கிறது. நல்லா கொதிச்சு வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்ப நல்லா கொதிச்சாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இப்ப இதை ஒரு பவுல்ல விடுறேன். மேல கொஞ்சம் நான் பூண்டு வச்சிருக்கேன். சுட சுட மணமணக்க உங்களுக்கு மசூர் மசாலா தயாராயிடுது. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வானலியில எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காயத்துக்குள்ள மிக்சியில பூண்டு, காய்ந்த மிளகாய், சீரகம் முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே தண்ணி விட்டு நல்லா வழுமுன்னு அரைச்சிக்கோங்க. இந்த வானலியில எண்ணெய் விட்டது நல்லா காஞ்ச உடனே அதுல கொஞ்சம் சீரகம் போட்டு, அதுல வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுலயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவையும் இதுலயே விடுறேன். நம்ம கேசரி பருப்பு வேக வச்சு அதையும் அதுல போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அது கொதிச்ச உடனே அதுல கரம் மசாலா பொடி, உப்பு 2 போட்டு நல்லா கொதிச்சு எல்லாம் சேர்ந்து வந்த உடனே அதை ஒரு பவுல்ல எடுத்து கொட்டிட்டு மேல அலங்கரிக்க கொஞ்சம் பூண்டு வச்சுட்டீங்கன்னா சுட சுட மணமணக்க மசூர் தால் உங்களுக்காக தயாராயிடுச்சு. ஒரு வித்தியாசமான ரெசிபி உங்களுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே போல ஒரு வித்தியாசமான ரெசிபியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.